அந்த தேவனோட பிரசன்னத்தில் இருக்க முடியாதபடிக்கு சில பில்லி சூனிய வல்லமைகளோ, சில பார்வோனின் கட்டுகள், மந்திரவாத வல்லமைகளோ, விக்கிரக கட்டுகளோ, சாபத்தின் மூதாதையர்களுடைய சாப வல்லமைகளோ உங்களை ஒரு வேளை இத்தனை நாளாக அடிமைத்தனப்படுத்தி இருந்தாலும், இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து செங்கடலை பிளர்ந்து அந்த சமுத்திர வழியாய் உன்னை அணியாய் நான் புறப்பட செய்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் அற்புத வல்லமையை, அற்புத வாசலை நம்மளுக்காக திறந்து விட்டார். அந்த அற்புத வாசல் செங்கடல் போல தெரியலாம், ஆனால் அந்த செங்கடல் பிளக்கிறது, ஜனங்கள் அதன் வழியாக போகிறாங்க, அணியாய் புறப்பட்டு போகிறாங்க. எங்கேருந்துன்னு? அடிமைத்தனத்திலேருந்து விடுதலைக்குள்ளே போகிறாங்க. இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னென்ன? அடிமைத்தனத்திலேருந்து விடுதலைக்குள்ளே உன்னை நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நீ தைரியமாக இரு மகளே, சோர்ந்து போகாதே. உன்னோட வாழ்க்கையில் விடுதலையினை இனிமேல் பார்த்து கொண்டே இருப்ப. இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த, சந்தோஷன்றதே நீ பார்க்கல. உன் கண்கள் கண்ணீரை மட்டுமே சிந்தி கொண்டிருந்தது. ஆனால் இனி வர நாட்களில் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் அதிகமான சந்தோஷத்தை, அதிகமான சமாதானத்தை, என்னுடைய பிரசனத்தில் மூழ்கி இருக்கிற நாட்களை நீ பார்க்க போகிறாய். என்னை ஆராதிக்கும் போது உன்னை நான் முழுவதுமாய் மறைத்து, மேகஸ்தமம் அக்கினி ஸ்தமமாய் மறைத்திருக்கிறத நீ பார்க்க போகிற. அந்த வாழ்க்கையில் தேவனே உன்னுடைய யெகோவாவாய் எல்லா தேவைகளும் உனக்கு சந்திக்கிறத நீ பார்க்க போகிற. உன்னுடைய அத்தியாவசிய தேவைகள், உன்னுடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகள், உன் சொந்த வாழ்க்கைக்குரிய தேவைகள், எதிர்காலத்தின் தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சகலத்தையும் சம்பூர்ணமாய் சந்திக்க போகிறார். அவரை ஆராதிக்க மட்டுமே உன்னுடைய வேலையாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விடுதலைக்குள்ள உன்னை ஆண்டவர் கொண்டு போகிறார். கர்த்தர் இந்த நாளில் நான் பார்த்து சொல்கிறார், பயப்படாத. உன் சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. உன் சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீ தேசங்களுக்குள்ள சுதந்தரிக்கும்படி, தேசங்களை சுதந்தரிக்கும்படி, கானானை சுதந்தரிக்கும்படி உன்னை நான் படிப்படியாய் தேவ பிரசன்னத்தின் ஆழங்களுக்குள்ளே நான் கொண்டு போயிட்டுருக்கேன். தேவனுடைய உன்னத கானானாகிய பரலோகத்தின் பிரசன்னத்தை இந்த பூமியில் கொண்டு வரும்படி உன்னை நான் அழைத்திருக்கேன். நீ ஆராதிக்கும் போது அந்த பிரசனம் வரும்.